இன்று காலை எங்களுடைய தியானத்திற்காக நாங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தின் 4, 5 அதிகாரங்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த 2 அதிகாரங்களும் ஒரே தரிசனத்தின் 2 பாகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. 4ஆம் அதிகாரத்திலே சகலத்தையும் சிருஷ்டி கர்த்தரை ஆதரிக்குமாறு ஒரு அழைப்பு விடப்படுகின்றது. 5ஆம் அதிகாரத்திலே ஜெயத்தோடு உயிர்த்தெழுந்த மீட்பரை ஆதரிக்க ஒரு அழைப்பு விடப்படுகின்றது. இந்த 2 அதிகாரங்களிலும் அங்கு குறிப்பிடப்பட்ட தேவன் ஒரே தேவனாய் இருக்கின்றார். அவர் திரியேக தேவனாய் இருக்கின்றார். முதலில் நாங்கள் 4ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் சில முக்கிய அம்சங்களை பார்த்துவிட்டு நாங்கள் 5ஆம் அதிகாரத்திற்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம். 4ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமானது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1, 10 அதிகாரங்களிலும் தானியேல் தீர்க்கதரிசிக்கு தானியேல் எழுதிய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்ட தரிசனங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இந்த தரிசனங்களை நாங்கள் எங்களுடைய சுய புத்தியை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. இவை பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு வெளிப்படுத்தினாலே ஒழிய நாம் அவற்றின் அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியாது. அதை நாங்கள் கண்டுகொள்ள எத்தனிக்கவும் கூடாது. இந்த 4ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் அடிப்படை உண்மை என்னவென்றால், எல்லா உண்மைகளின் மத்தியிலும் சகல யுகங்களின் மத்தியிலும் ஒரு சிங்காசனம் இருக்கின்றது. அந்த சிங்காசனம் வெறுமையாக இல்லை. அதிலே இந்த வேதாகமத்தின் தேவன் கம்பீரமாக வீற்றிருக்கின்றார் என்பதுதான் இந்த தரிசனத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை உண்மையாக இருக்கின்றது. யோவானானவன் இந்த தரிசனத்தை 1ஆம் நூற்றாண்டில் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்றார். இப்படியாக ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசர்களை கடவுளாக வணங்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்படியாக அவர்கள் வணங்கவில்லை என்றால் அவர்கள் மரணத்தையோ அல்லது கடும் துன்புறுத்தலையோ எதிர்நோக்க வேண்டியிருந்தது. எனவே அக்காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த உலகமே அதில் பாதாளத்தை நோக்கி போகின்றது போல அவர்கள் உணர்ந்திருக்கலாம். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துகின்ற நாம் கூட இப்பொழுது நாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற அந்த யுத்தங்களையும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் பார்க்கும் பொழுது அப்படித்தான் சிந்திக்க தோன்றுகின்றது. ஆனாலும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் காண்கின்ற தரிசனமோ 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்ட விசுவாசிகளுக்கும் 21ஆவது நூற்றாண்டில் நம்மை போல் பிரமித்து நிற்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக அமைகின்றது. ஏனெனில் இந்த பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் நம்முடைய தேவன். அவர்தான் ஆட்சி செய்கின்றார். பரலோகத்தில் இருக்கிற இந்த சிங்காசனத்தை சுற்றி யோவான் தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எங்களுக்கு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்.
யோவானுக்கு அந்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவரை விஸ்தரிக்க முடியவில்லை. அவர் வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பாயிருக்கின்றார் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் கடந்து போகின்றார். ஏனென்றால் அங்கு வீற்றிருப்பவர் நாங்கள் விஸ்தரிக்க முடியாது. அவர் எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். மனுஷ பாஷையினாலே அவரை விஸ்தரிக்க முடியாது. ஆனாலும் சிங்காசனத்தை சுற்றி காணப்படும் பல அடையாளங்களையும் தான் கேட்டவைகளையும் யோவான் எங்களுக்கு தெரிவிக்கின்றபடியினால் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை பற்றி அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடையாளங்களை, அதாவது சிங்காசனத்தை சுற்றி இருக்கின்ற அடையாளங்களை நாங்கள் கண்மூடித்தனமாக அவர்களுக்கு நாங்கள் அர்த்தம் கூற முடியாது. வேதாகமத்தின் தொடர்கதையையும் அங்காங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்கின்றன என்பதையும் உணர்ந்தவர்களாகவும், வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தின் நோக்கத்தையும் அதன் கட்டமைப்பையும் அதன் கதை வடிவத்தையும் நன்கு புரிந்து கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த அடையாளங்களுக்கு நாங்கள் அர்த்தம் கூற முடியும். எனவே முதலாவதாக இந்த மரகதம் போல் காணப்படுகின்ற அந்த வானவில்லானது ஆதிகாமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் பெருவெள்ளத்திற்கு பின்பு சகல ஜீவன்களுடனும் செய்து கொண்ட இரக்கமுள்ள உடன்படிக்கையை எங்களுக்கு நினைவூட்டி, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர் இரக்கமுள்ளவர் என்றும் தன்னுடைய வார்த்தைக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு தேவன் என்பதையும் எங்களுக்கு அது வெளிப்படுத்துகின்றது. அந்த சிங்காசனத்திலே இருந்து புறப்படுகின்ற மின்னல்களும் இடி முழக்கங்களும் தேவன் மோசேக்கும் அந்த யூத மக்களுக்கும் யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய பலத்தையும் வல்லமையையும் மகிமையையும் மின்னல்கள் ஊடாகவும் இடிமுழக்கங்கள் ஊடாகவும் வெளிப்படுத்திய சம்பவத்தை எங்களுக்கு நினைவூட்டி, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் சர்வ வல்லமையுடையவர் என்பதை எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக அந்த சிங்காசனத்தின் காட்சி. தானியேல் தீர்க்கதரிசியானவன் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளை பற்றி கண்ட காட்சியை, தங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு நினைவூட்டி, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் நியாய தீர்ப்பின் தேவன் என்று எங்களுக்கு அது எடுத்துரைக்கின்றது. அந்த 24 மூப்பர்களும் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்ற 12 யூத தலைவர்களையும் 12 அப்போஸ்தலர்களையும் எங்களுக்கு நினைவூட்டி, அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இரட்சிக்கப்பட்ட மக்களை அங்கு சிங்காசனத்தின் முன் பிரதிநிதிப்படுத்துவதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அது என்னத்தை எங்களுக்கு குறிக்கின்றது என்றால், அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர் நியாய தீர்ப்பின் தேவன் மட்டுமல்ல, இரட்சிப்பின் தேவனுமாயும் இருக்கின்றார். அந்த 4 புத்தி ஜீவன்களும் அவற்றை நாங்கள் தனியான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அந்த 24
மூப்பர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவைகள் இரட்சிக்கப்பட்ட மனித குலத்தையும் இரட்சிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்பையும் அங்கு சிங்காசனத்துக்கு முன்பாக பிரதிநிதிப்படுத்துவதை எங்களுக்கு நினைவூட்டி, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர் மனித குலத்தை மட்டுமல்ல சகல சிருஷ்டிப்பையும் இரட்சிக்க வல்லவராயிருக்கின்றார். சிருஷ்டிப்பானது ஏகமாய் தவிர்க்கின்றது இரட்சிப்படைவதற்கு என்று நாங்கள் ரோமர் எழுதிய புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த அடையாளங்கள் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பவருடைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. ஆனால் யோவானை பொறுத்த மட்டில் அவர் இந்த அடையாளங்களை மட்டும் கவனத்திற்கு எடுக்காமல் அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அங்கு என்ன செய்கின்றார்கள் என்று கூட அவர் உன்னிப்பாக அவதானித்திருக்கின்றார். அதை எங்களுக்கு எழுதுகின்றார். அந்த 4 புத்தி ஜீவன்களுக்கும் முன்புறமும் பின்புறமும் கண்கள் அமைந்திருந்தன. அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் பேசவும் வல்லமையுடையவராக இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் காண்கிறதையே அவர்கள் பேசுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் 8ஆம் வசனத்திலே காணக்கூடிய 5ஆம் வசனத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 4 புத்தி ஜீவன்களும் இடைவிடாமல் காலையும் மாலையும் இடைவிடாமல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வவல்லமுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் துதிப்பதை அங்கு யோவான் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த புத்தி ஜீவன்களுடைய துதிப்பாடலிலிருந்து நாங்கள் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை பற்றி இன்னும் கூட அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய சுபாவங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக அங்கு வீற்றிருப்பவர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகரில்லை. ஆனபடினால்தான் அந்த வார்த்தை 3 முறை பாவிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர் சர்வ வல்லமை உடையவர். அவருடைய வல்லமைக்கு ஒருவரும் நிகராக இருக்க முடியாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் ஒருவரும் அவருடைய வல்லமையை எதிர்கொள்ள முடியாது. அவர் சர்வ வல்லமை உடையவர். மூன்றாவதாக அவர் நித்தியமானவர் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர் கடந்து போன காலங்களிலும் இருந்தவர், இப்பொழுது நடைபெறுகின்ற காலங்களில் ஊடாகவும் இருப்பவர், இனி வரப்போகின்ற காலங்களிலும் அவர் இருக்க போறவர். அவர் நித்தியமானவர். அவர் சரித்திரத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் ஆதியிலே இருந்தே முன்கூட்டியே அறிந்திருந்தவர். இப்பொழுது அவர்தான் எங்களுடைய பரமபிதா என்று நான் கூறும் பொழுது உங்களுக்கு என்ன புலன்படுகின்றது? அவர்தான் எங்களுடைய பரமபிதா, நாங்கள் அவருடைய அன்பின் பிள்ளைகள் என்று நாங்கள் கூறும் பொழுது, இந்த நித்தியமற்ற இந்த உலகத்திலே இந்த பயங்கரமான காலங்கள் எங்களை சூழ்கின்ற இந்த நேரங்களிலே நாங்கள் மிகவும் ஆறுதலாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த அது எங்களுக்கு உதவுகின்றது. நாங்கள் ஒன்றையும் நோக்கி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த தேவன், எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துகின்ற தேவன் எங்களுடைய அன்பின் பிதா. நாங்கள் அவர்களுடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் எங்களுக்கு ஒரு விதமான பயமும்
எங்களை சூழ்ந்து கொள்ள தேவையில்லை. உலகம் என்ன பாட்டிலே போனாலும் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் வழிநடத்துகின்றார். அவருடைய சித்தத்தை மீறி, அவருடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த உலகத்திலோ இந்த நாட்டிலோ ஒன்றும் நடைபெறப் போவதில்லை என்ற அந்த உண்மை எங்களுடைய இதயத்திலே பதியும் பொழுது அங்கு சமாதானம் ஏற்படுகின்றது. இப்படியாக 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணும் முக்கிய அம்சங்களை மனதில் கொண்டு நாங்கள் இப்பொழுது 5ஆம் அதிகாரத்துக்குள் போவோம். 5ஆம் அதிகாரத்தில் யோவான் தன் தரிசனத்தை காண்பதற்கு ஏறத்தாழ 650 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஆகிய தானியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகின்றது. அது என்னவென்றால், நியாய தீர்ப்பு நாளை குறித்து ஒரு தரிசனம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. பரலோகத்திலே சிங்காசனங்கள் அமைக்கப்படுகின்றன. நாட்களில் முதுமை வாய்ந்த ஆயுசுள்ளவர் தன்னுடைய இடத்தை அங்கு எடுத்துக்கொள்கின்றார். புத்தகங்கள் திறக்கப்படுகின்றன. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அங்கு கொண்டு வரப்படுகின்றார். அவருக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கொடுக்கப்படுகின்றது. அவர்தான் தேவனுடைய சித்தத்தை நிலைநாட்டி தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிக்க வல்லவராயிருக்கின்றார் என்ற உண்மையை அங்கு தானியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த தரிசனம் மூலமாக அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏறத்தாழ 650 ஆண்டுகளுக்கு பின்பு வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரத்திலே அதே தரிசனம் யோவானுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இம்முறை அந்த தரிசனத்தின் நோக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இம்முறை அந்த தரிசனத்தின் நோக்கம் என்னவென்றால், அந்த வீட்டிற்பவருடைய கையிலே இருக்கின்ற அந்த சுருளை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும், அந்த முத்திரைகளை உடைத்து அங்கு எழுதியிருக்கப்பட்டவைகளை பூலோகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுக்கு மனுஷகுமாரனுக்கே வல்லமை உள்ளது, தகுதி உள்ளது என்பதை நிரூபிக்கும் முகமாகத்தான் இந்த தரிசனம் இங்கு யோவானுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய கையிலே ஒரு சுருள் காணப்படுகின்றது. அந்த சுருளில் முன்புறமும் பின்புறமும் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த சுருள் சுருட்டப்பட்டு முத்திரையிடப்படுகின்றது, பேந்தும் சுருட்டப்பட்டு முத்திரையிடப்படுகின்றது. இப்படியாக 7 தடவைகள் அந்த சுருள் முத்திரையிடப்படுகின்றது. அந்த சுருளை அவர் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அந்த ஆவணம் தேவனுடைய திடமான சித்தத்தை கொண்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திடமான சித்தத்தை அது கொண்டிருக்கின்றது. அதில் அந்த சுருளை எவர் எடுத்து அந்த முத்திரைகளை உடைத்து இந்த தேவனுடைய திடமான சித்தத்தை செயல்படுத்துவார் என்றும் எப்போ அது நடைபெறும் என்றும் சரித்திரத்திலே காணப்படுகின்ற மனிதகுல முழுக்க எதிர்பார்த்திருந்தது. எப்போ இதை யார் செய்வார்கள் என்று மனித குலமே எதிர்பார்த்திருந்தது. அப்படியா இருக்கிற நேரத்தில் யோவான் அங்கு ஒரு காரியத்தை காண்கின்றார். பரலோகத்திலே
மௌனம் சாதிக்கப்படுகின்றது. இந்த பிரபஞ்சமே மூச்சை பிடித்து கொண்டிருக்கிறது போல அந்த சுருளை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமானவர் ஒருவரும் இல்லாதது போல் அங்கு தென்படுகின்றது. இதை அறிந்த யோவான் மிகவும் துக்கப்பட்டு அழுதான் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அப்பொழுது அந்த 24 மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, நீர் அழ வேண்டாம், யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் ஜெயித்திருக்கின்றார். அவர் இந்த சுருளை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதில் எழுதியிருக்கப்பட்ட திடமான தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தவும் வல்லவராயிருக்கின்றார் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே யோவான் ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு வீரன், அவர் தான் முன்னுக்கு வந்து அந்த தேவனுடைய கையிலிருந்து அந்த சுருளை எடுத்து கொள்ளப் போகின்றார் என்று யோவான் யோசித்திருக்கலாம். யோவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு காண்கின்ற காட்சியோ சிங்காசனத்துக்கும் 4 புத்திஜீவன்களுக்கு மத்தியில் 24 மூப்பர்களின் இடையில் அங்கு காணப்படுகின்றவர் யார் என்றால், அடிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரைத்தான் அங்கு காண்கின்றான். இது எமது சுய புத்தியை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய முரண்பாடாக அமைகின்றது இல்லையா? யோவான் கேட்டது ஒரு பராக்கிரமசாலி, யூதராஜ சிங்கம் ஜெயித்திருக்கின்றார், தாவீதின் வேரானவர் ஜெயித்திருக்கின்றார். ஆனால் அவன் பார்க்கும் பொழுது அங்கு அடிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவரை காண்கின்றான். இந்த முரண்பாடான அடையாளங்களின் ஊடாக தேவன் எங்களுக்கு என்ன காரியத்தை சொல்ல வருகின்றார்? ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகின்ற காரணம் உண்மை என்னவென்றால், யூத ராஜசிங்கத்தின் பலமும் வைராக்கியமும் மகிமையும் ஆட்டுக்குட்டியானவரின் மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் தான் தங்கியிருக்கின்றது என்பதே. யூத ராஜசிங்கத்தின் பலமும் மகிமையும் ஆட்டுக்குட்டியானவரின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தான் தங்கியிருக்கின்றது என்பதை எங்களுக்கு இந்த பகுதியிலே ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். இதைத்தான் 9ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு. இந்த ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமை எங்கே இருக்கிறது என்றால், அவர் மரணத்தின் போது சிந்திய இரத்தத்தினால், அவருடைய மரணத்தினால் அவர் தேவனுக்கென்று மக்களை சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றார். ஆட்டுக்குட்டியானவரின் மரணத்தினூடாகத்தான் ஜனங்கள் மீட்கப்படுகின்றார்கள். எனவேதான் அவருக்கு மட்டும் அந்த சுருளை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தேவனுடைய உறுதியான சித்தத்தை நிலைநாட்டவும் தகுதி உண்டு. ஒருவேளை அந்த பரலோகமே அமைதியாக இருந்த நேரத்திலே, ஏனப்பா
கிருஷ்ணர் போயிருக்கலாமே, ராமர் போயிருக்கலாமே, புத்தர் போயிருக்கலாமே, முகமது போயிருக்கலாமே, டலை லாமா போயிருக்கலாமே. இவர்கள் ஏன் போக முடியவில்லை? இவர்கள் ஒருவருடைய மரணமும் தேவனுக்காக மக்களை எல்லா ஜாதிகளிலும் பாஷைக்காரர்களும் தேசங்களிலும் இருந்து வென்றெடுத்து மீட்டெடுத்து கொடுக்க முடியாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் நாங்கள் தேடி பார்த்தாலும் ஒருவருடைய மரணமும் மக்களை தேவனுக்காக மீட்டெடுக்க வல்லமை உள்ளதாக இருக்காது. இதன் காரணத்தால்தான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த சுருளை எடுக்கவும் அதை அந்த முத்திரைகளை உடைக்கவும் அதில் எழுதியிருக்கிறதை நடைமுறைப்படுத்தவும் வல்லவராயிருக்கின்றார். இப்பொழுது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டியானவரே சகலத்தையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார் என்று இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டியானவரே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பார் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இப்படியாக நிர்ணயிக்கப்பட்ட உடனே என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். அந்த 4 புத்தி ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரலோகத்திற்கு அத்தனை சேனைகளும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக விழுந்து இப்படியாக அவர்கள் கூறுகின்றார்கள். நான் திருப்பியும் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்களை மீட்டு கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாருங்கள். எங்களை இந்த உலகத்திலே ஆசாரியர்களாக வைப்பதற்குத்தான். மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே ஆசாரியனாக இருக்கின்றான். ஆசாரியர் வேலை என்றால் அங்கு தேவனுக்கும் பாவிலுக்கும் இடையிலே இருந்து பரிந்து பேச வேண்டியவராக இருக்கின்றார். அதன் ஆசாரியருடைய தொழில். நாங்களும் இந்த தேவனை அறியாத பாவிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களான ஆசிரியர்களாக எங்களை தேவன் வைத்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது. இதை நாங்கள் கருத்தோடும் உணர்வோடும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்றால் எங்களை ஆசிரியர்களாக தேவன் நியமித்திருக்கின்றார். இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த 5ஆம் அதிகாரத்திலே. அது என்னவென்றால், சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய துதியும் கனமும் அந்த ஆட்டுக்குட்டியானவரையும் சேரும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய துதியும் மகிமையும் கனமும் அதே அளவு ஆட்டுக்குட்டியானவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. என்றால் இவர்கள் திரியேக தேவன். இது திரியேக தேவனை நாங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், துதித்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதைத்தான் 13ஆம் வசனம் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும்
பூமியின் கீழ் இருக்கின்ற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்திலும் உள்ளவர்களும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வெள்ளமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று அந்த எல்லா ஜீவன்களும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் ஜலத்திலும் இருக்கிற இருக்கின்ற எல்லா ஜீவன்களும் இதை கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நம்முடைய திரியேக தேவனை நாங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு அழகான காட்சியை கூறுகின்றது எங்களுக்கு. கதிராகிய தேவனையும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஊடாக நாங்கள் துதி செய்ய வேண்டும் என்பதை இது எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இந்த 4, 5 அதிகாரங்களிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? இவற்றிலிருந்து நாங்கள் 2 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இந்த பரலோகத்திலே நாங்கள் கண்ட துதி ஆராதனை கீழே பூமியிலும் நமது ஆராதனைகள் எப்படி அமைய வேண்டும் என்று எங்களுக்கு விளக்கி கூறுகின்றன. இந்த பரலோகத்திலே காண்கின்ற ஆராதனைகள் எப்படி நடைபெறுகின்றது என்றால், இங்கே கொடுக்கப்பட்ட துதி ஜெபங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் அனைத்தும் கர்த்தராகிய தேவனுடைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் நன்கு அறிந்து அவைகளை துதித்து போற்றுவதால் தான் அங்கு துதி ஆராதனைகள் நடத்தப்படுகின்றது. இதைத்தான் தேவன் விரும்புகின்றார். எனவே எங்களுடைய துதி ஆராதனைகளிலும் நாங்கள் முக்கியமாக தேவனுடைய சுபாவங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நன்கு அறிந்து எங்களுடைய இசையினாலும் பாடல்களினாலும் துதித்து போற்ற கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். போற்றி துதிப்பது எங்களை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடாது. அல்லது நாங்கள் எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் என்று நாங்கள் அதிலேயே நாங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. கர்த்தராகிய தேவனுடைய சுபாவங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நாங்கள் துதித்து போற்றுவதன் மூலமாகத்தான் நாங்கள் உண்மையாக தேவனை துதித்து பாட முடியும். இரண்டாவதாக, யோவான் 4, 5 அதிகாரத்தில் கண்ட தரிசனங்கள் 1ஆம் நூற்றாண்டில் பாரிய துன்புறுத்தலுக்குட்பட்ட அந்த ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்படுகிறதை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் இந்த தரிசனத்தை கண்ட பொழுது அவர்கள் மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த நூற்றாண்டில், அந்த காலகட்டத்தில் அந்த உலகத்தை ரோம பேரரசர்கள் ஆளவில்லை. அவர்களுக்கு மேலாக கர்த்தராகிய தேவன் இருக்கின்றார். அவர்தான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துகின்றார். தன்னுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு அமைய எல்லாவற்றையும் அவர் முன்னின்று நடத்துகின்றார். அந்த இரகசியம், பரலோகத்தில் நடைபெறுகின்ற அந்த காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அதே போல 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற எங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆறுதல் தரக்கூடிய ஒரு தரிசனமாக இருக்கும். எங்களுடைய உலகம் இன்று போய்கொண்டிருக்கிற போக்கை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பயப்படலாம், நாங்கள் குழப்பம் அடையலாம். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக கர்த்தராகிய தேவன் அங்கு சிங்காசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்கின்றார்.
அவருடைய சித்தத்தை மீறி இந்த உலகத்திலே ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எங்களுடைய நாட்டிலே ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எல்லாவற்றையுமே அவர்தான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்ற அந்த உண்மை இந்த தரிசனங்கள் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அது எங்களுக்கும் மிகுந்த ஆறுதலை கொடுக்கின்றது. கர்த்தர் ஆட்சி செய்கின்றார். ஆட்டுக்குட்டியானவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கின்றார். நாங்கள் ஜெயம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள உங்களுடைய பரமபிதாவின் நேசத்திற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உங்களோட நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலே சுவாமி, நீங்கள் ஆட்சியில் இருக்கின்றீர்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் அறிய தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வருங்காலங்களிலே சுவாமி, நாங்கள் துணிச்சலோடும் ஆனந்தத்தோடும் உமது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்தவித பயங்கள் குழப்பங்களிலிருந்து எங்களை நீங்கள் விடுவித்த ஆண்டவரே, உங்களுக்குள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய துதி ஆராதனைகளிலே சுவாமி உங்களுடைய சுபாவங்களையும் உங்களுடைய குணாதிசயங்களையும் நன்கு அறிந்து அவற்றை போற்றி துதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மருத்துவ தந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.